அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வரவிருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமில் 110+ மார்க் பெறணும் அப்படின்னா எப்படி படிக்கணும், அதே மாதிரி பண்ணாக்கா 11th and 12th ஸ்கூல் புக் படிக்கணுமா. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே பண்ணாக்கா ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் பண்ணாக்கா ஒரு அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆகணும். ஏன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்டதாரி ஆசிரியர் தான் ஆகும். 6th-லேருந்து 10th வரைக்கும் கிளாஸ் எடுக்க போகிறோம். இது நமக்கு தெரியும். இதில் பண்ணாக்கா நான் நிறைய டைம் படிச்சிருக்கேன் சார், ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல. இல்லை நான் இதுதான் பண்ணாக்கா ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், நான் பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போடுறோம். வீடியோவில் பண்ண நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஒரு சில கமெண்ட்ஸுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க முடியல அப்படின்னாக்கா சாரி, நான் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து உங்களுக்கு பண்ணாக்கா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடுற எல்லா இதுவுக்கும் நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம 110 மார்க் எடுக்கணும். அது ஏன் சார் 110? நமக்கு தான் பண்ணாக்கா மொத்தம் 150 மார்க் இருக்குமே அப்படின்னா 150 மார்க் இருக்குது சரியா. ஆனால் மேக்ஸிமம் இந்த யூஜிடிஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 110 மார்க்குக்கு நீங்கள் மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜென்ரல் டர்ன்லேயே வேலை கிடைச்சிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா 110க்கு மேலே எடுக்கிறதுக்காக இது பண்ணுறேன், ஐடியா கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்கு மேலே 110+ன்னு போட்டேன் நான். அப்போ 110க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் டார்கெட் பண்ணலாம். எதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நமக்கு அந்த யூஜிடிஆர்பியில் என்ன ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற அந்த மொத்தம் 10 யூனிட் மேபி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பண்ணாக்கா அந்த சிலபஸ் பண்ணாக்கா வேரியேஷன் வரலாம். அப்போ உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. 10 யூனிட் தான் படிக்க போகிறீங்க. இந்த 10 யூனிட்லேருந்து எத்தனை கொஷின் வரும்னா 150 கொஷின்ஸ் வரும் சரிங்களா. நம்ம இங்கே சைக்காலஜி படிக்க போகிறதில்ல, எதுவுமே படிக்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பி எழுத போகிற எல்லாருமே பண்ணாக்கா டெட்டு பாஸ் பண்ணிட்டு தான் எழுத முடியும். அப்போ டெட்டு பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணாக்கா தமிழ் 10th புக்கு படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த தமிழ் 10th புக்கை படிச்சிங்கன்னா போதும், தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரியா. அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அது இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம 110 மார்க்கு ப்ளஸ் எடுக்கணும். அதுக்கு எப்படி படிக்கணும், இதுதான் நம்முடைய டார்கெட் சரி. இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, சார் நாங்கள் பண்ணாக்கா இது படிக்கணுமா, இது ஸ்கூல் புக்கு படிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்டு சரியா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய மேஜர் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டனி. பாட்டனியை பொறுத்த வரைக்கும் பண்ணாக்கா கம்பல்சரி 11th and 12th புக்கு நம்ம படித்தே ஆகணும். அதுலேயே பண்ணாக்கா பியூர் சயின்ஸ் பாட்டனி புக்கு படிக்கணும் சரியா. ஏன்னா நமக்கு இந்த ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே எத்தனை கொஷின் வரும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கு தரோவாக இருந்தீங்க அப்படின்னா 11th 12th பாட்னி ஸ்கூல் புக்கு தரோவாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் பண்ணாக்கா 30 கொஷின்ஸு அக்யூரேட்டாக ஆன்சர் எழுதிடலாம். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா 30 to 40 கொஷின்ஸ். அதில் பண்ணாக்கா 40 கொஷின்ஸ் டைரெக்டாக ஸ்கூல் புக்லேருந்து வராது, நீங்கள் படிச்சிருக்கிறத வச்சு எழுத முடியும் சரிங்களா. அப்போ 30 to 40 கொஷின்ஸ் பண்ணாக்கா உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அப்போ ஸ்கூல் புக் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். நான் சொல்கிறது பாட்னி மேட்ச் இருக்குது சார். அப்போ நாங்கள்லாம் என்ன சார் பண்ணுறது, மற்ற சப்ஜெக்ட் இருக்கிறவங்கலாம் என்ன கேட்பீங்க சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பியோடைய கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் சரியா. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பரை வச்சு செக் பண்ணுங்கள். 11th புக்கு 12th புக்கில் அதில் வந்திருக்கா, இருந்தால் அந்த இடத்த நீங்கள் பார்த்துங்க. அப்போ நமக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து எத்தனை கொஷின் வருது. நீங்கள் பண்ணாக்கா இப்போ 11th 12th டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கொஷின் பேப்பரை பார்த்த உடனே. நம்ம இன்னும் 11th 12th போகல சார், நான் இன்னும் பண்ணாக்கா ஹைஸ்கூல்லே தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பண்ணாக்கா அது தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொஷினை வச்சுக்கிட்டு கொஷினை ஃபஸ்ட்டு ஒரு முறை தரோவாக படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை தேடி பாருங்கள் எந்த டாப்பிக்கில் இருக்கா என்னன்ட்டு. இருக்குது அப்படின்னாக்கா அப்போது நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டிஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா, பிஜிடிஆர்பி எக்ஸாம். அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மேஜரில் அவங்க சொல்லுவாங்க கொஷின் ஸ்கூல் புக்கிலேருந்து வருதா இல்லையான்ட்டு சரிங்களா. அப்போ ஸ்கூல் புக் படிக்கணுமா வேணாமான்னு உங்களுடைய கொஷின் பேப்பரை வச்சுட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.
சரி, இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 110 ப்ளஸ் மார்க் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கனாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? நோட்டிஃபிகேஷன் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா எலெக்ஷன் இருக்குது, நமக்கு டெட் ரிசல்ட் வரணும். டெட் ரிசல்ட் வந்த உடனே நமக்கு யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு டிலே ஆக நமக்கு நல்லதுன்னு நினச்சிங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டை படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குறைஞ்சது வந்து பார்த்திங்கனாக்கா 200 டேஸ் ஆகுது தேவைப்படும் தரவாக படிக்கணும்னா. அப்போ நான் இப்போ ஒரு 1 மந்தில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா 3.5 மந்த் 4 மந்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க. மேக்ஸிமம் 4 மந்த்தை வச்சு அப்போது 4 × 30 120 டேஸ் தான் இருக்குது. அப்போ நான் 10 யூனிட் படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் வேணும்? 200 டேஸ் வேணும். ஏன்னா ஒரு யூனிட்டை தரோவாக படிக்கணும் அப்படின்னா, புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா 20 டேஸாவது ஆகும். சரிங்களா? சாதாரணம் கிடையாது. சிலபஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்கள், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஈவன் வந்து பண்ணுங்கள், நீங்கள் 11th 12th ஸ்கூல் புக்கு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 1 மாதமாவது ஆகும். சரிங்களா? அதுலேயும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பண்ணாக்கா அந்த 1 மாதத்தில் மொத்தத்தையும் படித்து முடிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்கா ஹெவியாக இருக்கும் 11th 12th புக்கு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைக்கே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பியில் எப்படி படித்தா நல்ல மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சார் நான் ஒரு 8 யூனிட் படித்தா போதும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு யாரோ ஒரு சார் ஒருத்தருக்கு நம்ம கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஒரு யூனிட்டில் வந்து பண்ணாக்கா 10 கொஷின் கேட்குறாங்க, ஒரு யூனிட்டில் 18 கொஷின் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படி ஒரு 2 யூனிட்டை 3 யூனிட்டை ஸ்கிப் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு மார்க் ரொம்ப டோட்டலாக லாஸ் ஆகிடுமே அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் 10 யூனிட்டையும் வந்து பண்ணாக்கா படிச்சுட்டு 10 யூனிட்டு தரோவாக படிச்சுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, நான் எதுவுமே சொல்லலை. சரிங்களா? நான் 10 யூனிட்டை படிக்கிறேன், ஆனால் 10 யூனிட்டு அரைகுறையாக தான் படிக்கிறேன் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா 7 யூனிட்டை தரோவாக படிங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? 7 இல்லை 8 யூனிட்டோ நீங்கள் தரோவாக படிக்கும்போது, அதாவது 2 யூனிட்டை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலையும் அதுலேருந்து வரது வந்து பண்ணாக்கா ஒரு 15 30 கொஷின்ஸ்னாலும் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 120 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம 110 ப்ளஸ் மார்க் வாங்கினாவே நமக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கணும் போது நம்ம அது 2 யூனிட்டை ஸ்கிப் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அந்த 2 யூனிட் கூட நான் எது வச்சு சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேபி அது டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய யூனிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். சரிங்களா? ரைட், அது இருக்கட்டும். ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 யூனிட் இருக்குது இல்லையா, அந்த 10 யூனிட்டில் உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியாக இருக்கோ அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உங்கள் கையில் என்ன இருக்கணும்னா நமக்கு யூஜிடிஆர்பிக்கான சிலபஸ் இருக்கணும். யூஜிடிஆர்பிக்கான சிலபஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா சிலபஸ் இல்லாமல் உட்காந்து நீங்கள் படிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட்டு. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கணும். அப்போ அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு இன்ன டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பாட்னியில் வந்து பண்ணாக்கா ஹார்ட்வுட்டு சாஃப்வுட் அப்படின்னு 2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஹார்ட்வுட் இருக்குது, சாஃப்வுட் இருக்குது. இப்போ இந்த ஹார்ட்வுட் சாஃப்வுட்டை பற்றி நமக்கு ஸ்கூல் புக்கில் வருதா அப்படின்னா கண்டிப்பாக வருது, 11th புக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 11th புக்கை படிக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி புக்கை படிக்கணும். அப்போ டிகிரி புக்கில் வந்து பண்ணாக்கா பாட்னியாக இருந்தால் காலேஜ் பாட்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் இருந்தால் அதில் வந்து பண்ணாக்கா ஹார்ட்வுட் சாஃப்வுட் படிச்சிருங்க. இப்போ படிச்சிட்டிங்க, படித்ததை என்ன பண்ணுங்கள் சிலபஸில் வந்து பண்ணாக்கா அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அப்போ படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா உங்களுக்கு என்ன டாபிக் இன்னும் நல்லா இதுவாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா டைப்ஸ் ஆஃப் ஓவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஓவில் ஸ்கூல் புக்கில் இருக்கா? இருக்குது. 12th புக்கில் இருக்குது. அப்போ 12th புக்கை படிங்க. படிச்சுட்டு அடுத்து வந்து பண்ணாக்கா நீங்கள் வச்சுருக்க மெட்டீரியல்லையோ இல்லை காலேஜ் பாட்னி புக்லேயோ அதை படிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த டைப்ஸ் ஆஃப் ஓவில் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிலபஸை வச்சுக்கிட்டு படிங்க. நீங்கள் வந்து பண்ணாங்க நான் எடுத்த உடனே எங்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் இருக்குது. சரியா? நான் அனாட்டமி படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் உட்காந்து படிக்கக்கூடாது. எல்லாமெல்லாம் கவர் ஆகிருக்காது. சரிங்களா? அப்போ நீங்கள் சிலபஸை வச்சுட்டு படிக்கும்போது என்ன ஆகும்னா எந்த டாப்பிக்கும் விட்டு போகாது. உங்களால் வந்து பண்ணாக்கா தரோவாக கவர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங். சரியா? ரெண்டாவது, இந்த மாதிரி படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, இல்லை வந்து பண்ணாக்கா வீட்லேயே வந்து பண்ணாக்கா உட்காந்துட்டு படிக்கிறீங்க, எப்படி தான் இருக்கட்டும். இப்போ வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா மார்னிங் குறைஞ்சது ஒரு 5 டாபிக்,
இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆர்ட்வுட் சாஃப்வுட் அது ரெண்டும் ஒரு டாபிக், டைப்ஸ் ஆஃப் ஓவில் ஒரு டாபிக், சரிங்களா. ஸோ அப்போமிக்சிஸ் ஆம்பிமிக்சிஸ் இது ஒரு டாபிக். இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா மார்னிங்கில் ஒரு 5 டாப்பிக்கும் ஈவினிங்கில் வந்து பண்ணாக்கா ஒரு 5 டாப்பிக்கும் படிங்க. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை டாப்பிக்கா 10 டாபிக் ஆகிடுச்சு. எக்ஸாம் வரத்துக்கு வந்து பண்ணாக்கா இன்னொரு 120 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. 120 × 10 1200 டாபிக்ஸ். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்கா 50% ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் 50% நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும், சரியா. ஏன்னா நம்ம டவுட் நிறைய வரணும், வந்தால் தான் கரெக்டு, சரிங்களா. அப்போ பேலன்ஸ் 50% என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் டைம் வீட்டிலே உட்காந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டாப்பிக்கோடைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா சாட்டர்டே லீவ் கிடைக்குதா, அன்றைக்கி வந்து பண்ணாக்கா ஒரு 20 டாபிக் அடிஷ்னலாக படிக்கணும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு சண்டே லீவ் கிடைக்குதா, அன்றைக்கி வந்து பண்ணாக்கா ஒரு 20 டாபிக் அடிஷ்னலாக படிக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்கா அடிஷ்னலாக தேடி சிலபஸை வச்சு படிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களால் மேக்ஸிமம் டாப்பிக்கை கவர் பண்ண முடியும், மேக்ஸிமம் சிலபஸை கவர் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இது படிக்கிற மெத்தடை சொல்லிட்டேன், நான் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்க முடியும். அப்போ மேக்ஸிமம் வந்து உங்களால் போஸ்டிங்கும் வாங்க முடியும், சரிங்களா. ஸோ இது ஒன்று. இப்போது படிச்சிடறேன் சார், ஆனால் எனக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும், சரிங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஷின் வித் ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நமக்கு ஞாபகம் வருமா வராதான்னு தெரியும், சரிங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சொன்னது ஹார்ட்வுட் அண்டு சாஃப்வுட், சரிங்களா. இந்த டாப்பிக்கை படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மொபைலில் ChatGPT இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, ChatGPTன்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு கிவ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அபவுட் ஹார்ட்வுட் அண்டு சாஃப்வுட் இப்படி கொடுத்துருங்க, சரியா. கிவ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வித் ஆன்சர் அபவுட் ஹார்ட்வுட் அண்டு சாஃப்வுட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக ஒரு 10 கொஷினோ இல்லை 20 கொஷினோ வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ஆன்சர் போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த மாதிரி காலம் போடுங்க ஒரு நோட்டில், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு காலம் போட்டு, சரிங்களா. இதில் இன்றைக்கி என்ன டேட்டு 25, சரிங்களா. 25/11. ஸோ இன்றைக்கி டேட்டில் நான் ஹார்ட்வுட்டு சாஃப்வுட்டு படிச்சிருக்கேன், எழுதிக்கோங்க, சரியா. எங்கே படிச்சிருக்கோம், ஸ்கூல் புக் இல்லையா. அப்போ ஸ்கூல் புக்கு அப்படின்னு போட்டு பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிங்க. மெட்டீரியலில் படிச்சிருக்கீங்களா, மெட்டீரியல்னு போட்டு பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி நிறைய லைன் போட்டுங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் ஒரு டிக்கு, செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்ப படிக்கிறீங்க, அதில் ஒரு டிக்கு, அடுத்து இன்னொரு 2 வாரம் கழிச்சு இன்னொரு படிக்கிறீங்க, தேர்ட் டிக்கு, இன்னும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு படிக்கிறீங்க, ஃபோர்த்து டிக், சரியா. என்றைக்கு படிக்கிறீங்களோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது நீங்கள் ஒரே ஒரு டாப்பிக்கை எத்தனை முறை சொல்கிறேன் நான், குறைஞ்சது 4 டைம்ஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் படிக்கிறது ஒரு முறை, அதுக்கடுத்து ஃபஸ்ட் டைம் ரிவிஷன், செகண்ட் டைம் ரிவிஷன், தேர்ட் டைம் ரிவிஷன், ஃபோர்த் டைம் ரிவிஷன். அப்போ ஒரு முறை படிக்கிறீங்க, 4 டைம் ரிவிஷன் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஹார்ட்வுட் சாஃப்வுட்லேருந்து கொஷின் வந்தால் உங்களால் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா மிஸ்டேக் பண்ணவே முடியாது. சரிங்க சார், நம்ம இருக்கிறது வந்து பண்ணாக்கா 120 டேஸில் மேபி எக்ஸாம் வரும், நீங்களே ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி 5 ரிவிஷன் பண்ண முடியுமா, 5 டைம் படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ஹார்ட்வுட் சாஃப்வுட் மேபி, சரிங்களா, ஒரு 2 பேஜ் நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம், அவ்வளோலாம் கிடையாது சொல்கிறேன் நான். ஸோ 2 பேஜ் நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 1 hour தேவைப்படும், சரியா. இப்போ ஃபஸ்ட் டைம் படித்த உடனே நீங்கள் வந்து பண்ணாக்கா இவ்வளோ நாள் வந்து பண்ணாக்கா டிகிரி முடிச்சிருக்கீங்க, மேபி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது அந்த ஹார்ட்வுட் சாஃப்வுட்டில் ஒரு 2 பேஜ் இருக்குன்னா 1 hour படிப்பீங்க. அப்போ அந்த 1 hour படிக்கிற அந்த 2 பேஜில் மொத்தமாக சேர்த்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு 10 பாயிண்ட், அவ்வளோதான். அங்கேருந்து தான் கொஷின் வரும், நீங்கள் கெஸ் பண்ணிட முடியும், அதை தாண்டி வேறு எதுவுமே வராது. அப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு 1 hour தேவைப்படுதுன்னா செகண்ட் டைம் படிக்கும்போது வெறும் 20 minutes இருந்தால் போதும். தேர்ட் டைம் படிக்கும்போது வெறும் 10 minutes இருந்தால் போதும், சரியா. ஃபோர்த்து டைம் படிக்கும்போது என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், ஒரு 5 minutes ரிவைஸ் பண்ணலாம். அப்போது நம்ம நிறைய டைம் ரிவைஸ் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்னா அந்த ஒரு கொஷின் மிஸ்டேக்கே ஆகாது,
சரிங்களா? அந்த மாரி படிக்கணும். அந்த மாரி படிச்சீங்க அப்படின்னா, உங்களால என்ன பண்ண முடியும்னா, வரக்கூடிய யுஜிடிஆர்பி எக்ஸாமில பாஸ் பண்ண முடியும். போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். சரிங்களா? இப்படி தான் படிக்கணும். அத விட்டுட்டு நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 யூனிட் தரோவா உட்காந்து படிச்சுட்டு, எத்தனை முறை ரிவிஷன் பண்ணேன்னா, ஒரு முறையும் ரிவிஷன் பண்ணல. ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்ல. அதனால என்னால பாஸ் பண்ண முடியலன்னு அப்ப சொல்றதுக்கு பதிலா, இருக்கிற டைம இந்த செகண்ட் இருந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, வரக்கூடிய யுஜிடிஆர்பி எக்ஸாம்ல 110 ப்ளஸ் மதிப்பெண் பெற்று நீங்க என்ன பண்ண முடியும்? போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அது வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியறதுக்காக நான் ஷார்ட் வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வீடியோவாக நான் போட்டுடுறேன். நன்றி, வணக்கம்.